வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 4வது மாதம் 2026 வருஷம் 3 மாடு விற்பனை போடுறேன். பொறுமையாக மாடு வீடியோ எல்லாம் இப்போ ரேட்டெல்லாம் டக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் தண்ணி குடிக்கிறது என்ன நியாயங்கிறது ரெண்டாவது சொல்கிறேன். நான் டக்குன்னு சொல்லிடலாம் இழுக்காமல் அப்படின்ட்டு. இது பசுக்கு மாடு 5 மாதம் செனை மாடு இழைச்சிருக்குது உனிக்கடின்னு சொல்லி போட்டிருப்பேன். இன்னத்த அளவுக்கு இது பசுக்கு மாடு அப்படி வச்சுக்கோங்க. கறவை நீங்கள் 5 நாளுங்கிறதெல்லாம் சும்மா, ஏன்னா செனமாடு 5 மாதம் செனமாடு 400 வாழை சொல்லி நீங்கள் ஒரு ஓட்டில் ஏற்றுனீங்கன்னா செட் ஆகாது. நல்லா ஒரு மூட்டை பருத்தி விதை இங்கே வேணும். காக்கில் 35 ரூபா விலை போட்டுருந்தேன். 5 மாதம் செனை மாடு ஈத்து 3 நீத்து. 5 மாதங்கிறது 6 மாதம் வந்தாலும் வரும், 4.5 மாதம் வந்தாலும் வரும். அது நீங்கள் பராமரிச்சுக்குங்க. கறவை 1 மாதம் 2 மாதம் பின்னே விட்டுக்குங்க, முன்னாடியே விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது செக் பண்ணுற டாக்டரில் பொறுத்து. அங்கே எங்கேயுமே நானும் பார்த்துட்டுங்க. இப்போ அதே அனுபவத்தில் இருக்கிறனால தெரியுதில்ல. 3 டாக்டர் பார்ப்பாங்க நம்மளுது. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது டாக்டர் கை போல் தெரியுது. நம்ம அவங்கள ஒன்றும் குழப்பறதில்ல. அது ஆறுன்னு கழிச்சு சலடை போட்டு இவர் நல்லவர்னு எடுக்கவும் முடியாது. நம்மளுக்கும் அப்படித்தான், மாட்டுக்கும் அப்படித்தான். இப்போ ஃபஸ்ட்டு மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க. 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். 35 ரூபா விலை, 5 மாதம் செனை. இப்போ 2 நேரம் 3 லிட்டரு கறவை மாடு இழைச்சிருக்குது. உனிக்கி ஊசி போட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு தலைக்கு போடுற ஷாம்பு வாங்கி மனசாரன்றதெல்லாம் மாடு இத்தனி மாடு வருதெல்லாம் கழுவி வர்றதுக்கு டைம் இல்லை. இந்த வெயிலுக்கெல்லாம் நல்ல முறையாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாடுக்குமே தண்ணி 2 கூட ஏற்றிட்டு சாயங்காலம் நேரம் 1.5 குடம் தான் எப்போ வைப்பேன். அளவு மாடுகள் வந்து வெயில் அந்த போடுதுங்க தண்ணி குடிக்கிட்டு நேரம் காலையில் கட்டினுது. காலையில் 1.5 குடம் மாட்டேன். அதனால் எல்லா மாடுக்கும் இப்போ ஒரு 2.5 குடம் அந்த மாதிரி அடிச்சு வச்சுட்டேன். பையன் நெகுத்துட்டுன்னு. ஏன்னா 3 நேரம் கட்டுறா இருந்தால் பிரச்சனை இல்லை. களைக்கு விடாமல் இருக்கிறனால பார்த்திங்கன்னா அங்கே போகுது. இதுவும் பார்த்திங்கன்னா மடி உள்மடியாட்டங்க. இது 3 நித்த. அதெல்லாம் ஒன்றும் கொம்புலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். 3 நித்த எதுவுமே உங்களுக்கு தண்ணி தீனிக்கு பட்டை கலப்புங்க. இப்போ வீடியோ பேசுனதுக்கப்புறம் பால் கறந்துட்டேன். இது நான் 3 லிட்டருக்கு ஒரு நேரத்துக்கு இப்போ சொல்லித்தர்றேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 மாதம் செனை. 5 மாதங்கிறது 5.5 மாதம் 6 மாதம் அப்படி போயிட்டே இருக்குது. 6.5 மாதம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இன்னொரு 40 நாளைக்கு தான் கறக்கணும். ஏன்னா எச்சா கறந்து போட்டிங்கன்னா அப்புறம் அடுத்து பால் இருக்காது. கொண்டு போய் இதுவும் வேணாலும் கறங்க. நேற்று இருந்ததுக்கு பாருங்கள் 2 தண்ணியில் மாடு எவ்வளோ ஒரு கூறுபாராக தெரியுதுன்னு பார்த்துக்குங்க. கறவையும் வருது, நல்ல கறவை குணம் இருக்குது. இது இதோட விலை பார்த்தீங்கன்னா 38,000 போட்டிருந்தேன். 1000 ரூபாய்க்கு குறைச்சிக்குங்க. 37 ரூபா தரேன். 7 ரூபாய்க்கு தரேன். கொண்டு போய் கறங்க. மாடு பாருங்க 5 6 மாதம் தானே அப்படி வச்சுக்க. நீங்கள் 30 நாளைக்கு கறந்து விட்டுருங்க வெடுக்குன்னு. ஏன்னா இப்போ 10 நாளைக்கு 20 நாளைக்கு பாலை பட்டு நீங்கள் பால் நறுக்குன்னு கூட்ட முடியாது. பருத்தி கொட்டை 2 வச்சிங்கனாவே பால் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதை நான் ஒரு வீடியோவை போகிற மாதிரிங்க. பருத்தி கொட்டை கண்ணு மாடு இளங்கண்ணு மாடு போட்டு 4ஆம் நாள்லேருந்து அப்படியே 2 வச்சோம்னா அது அப்படியே ரன் ஆயிரு. ஆனால் நீங்கள் முத்தக்கண்ணு வத்தக்கரை மாடுக்கு பருத்தி கொட்டை வச்சிங்கன்னா பால் வத்திரு. அதனால் சென மாடுக்கு தைரியமாக வைக்கலாம். பாலே வத்தினாலும் பரவாயில்ல, மாடு நல்லா இருக்கும்ட்டு. 37,000 கொடுங்க. 5.5 மாதம் செனையோடு தாரேன். கண்ணு போடுச்சுன்னா இது 14 லிட்டருக்கு மேலே தான் வரும். எனக்கு 2 நேரத்து தண்ணியில் மாடு பாருங்க. ஒரு கழுவி விடலுன்னா ஒரு சாணியும் கூட துவைக்கல பாருங்கள். எல்லாமே தண்ணி பூரா பச்சுன்னு அடிச்சிரு. எருங்குடுதாலியாக தான் இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுக்கு 37 ரூபா கொடுங்க. அடுத்து மூணாவது மாடுங்க. இது 2-3 வீடியோ பார்த்துருச்சு. மாடு நல்லா தெளிஞ்சு தண்ணி நல்லா குடிக்குதுங்க. கறவை ஒரு 3.5 லிட்டராட வந்துருச்சு. காலையில் ஒரு 3.5, சாயங்காலம் ஒரு 3 வருது. மாடு அந்த சொடக்கெடுத்த மாதிரி இருக்குது. இப்போ தண்ணி தீனி இல்லாமல் கெதிகட்ட மாதிரி அந்த மாடுக்கு தான் விலைக்கு வாங்க முடியுது. நீ ரெடி மாடு வாங்கினா வாங்க மாட்டேறீங்க, என்ன பண்ணுறது. அடுத்து 3வது மாடு ஒரு உறுதியால் தண்ணி அடிக்கி. இது 3 இத்த செனையெல்லாம் இது உறுதி இல்லை. இது 29,000 போட்டிருந்து 28,000 போட்டிருந்து. இன்றைக்கி விலையை மறுக்காயிரத்தை குறைச்சி 27,000க்கு தர்றேன். கொண்டு போய் கறங்க. 6 லிட்டர் பால் உறுதி. அதுக்கு மேலே கொண்டு போனதையும் எல்லாம் பால் அப்படியே கண்டினியூ ஆகாது. வத்தக்கறவை நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த மாடு வத்தக்கறவை நீங்கள் வாங்கினீங்கனாலும் கொண்டு போனதையும் டக்குன்னு அப்படியே ரன் ஆகாது. இங்கே மாட்டு தீவனம் எஸ்கேமு ஃபஸ்ட் குவாலிட்டி போடுறேன்னா நீங்கள் போய் மாட்டு தீவனத்தை மாற்றிங்கன்னா அது 2 நாள் ஆகும். வண்டியில் போகிற 2 நாள் அப்படி அப்படியே 1 வாரம் ஆயிடுச்சு.
நம்ம பக்குவம் பண்ணி வெய்ய காலத்தில் பாங்காக தீனி தண்ணி தேட்டாகி நம்ம வத்தக்கறதை நம்ம வாங்குறோம். அதுக்கண்டு கொண்டிக்காரங்க நம்ம காலம் பூரா தொழில் பண்ணுறது. அப்படி ஒருத்தர் தலையில் கட்டிவிட்டு போட்டு ஒருத்தர் ஏமாற்றி பண்ணலாம் அப்படின்னலாம் நான் நினைக்க மாட்டேன். எப்படின்னா மறுக்க மாடு கொடுக்குறட்டு வாங்கணும் கொடுக்கணும். ஒரே நேரத்து போகிற வியாபாரம் இல்லைங்க. கொண்டிக்காரங்க 3வது மாடு மொட்டை மாடு தர்றேன். நல்லா கறவை சொரப்பு எல்லாம் பட்டை கலப்பு பால் அடிச்சுமுன்னா கறக்கிற வீடியோ கூட ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துருக்குறேன். ஜல் 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 ஜல்னு நல்லா இருக்குது. வேறுமுட்டை ஆக்கிடுச்சு பாருங்க. ஒரு செகண்டு தான் சல்லுன்னு உறிஞ்சுங்க. வெயிலுக்குமா அதுக்குமா பக்குவமாக வெயில் கட்டாமல் பாங்க எதோ 2-3 ஈத்து கறக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா பருத்தி புண்ணாக்கெல்லாம் ஒரு மூட்டை இந்த மாடுக்கெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா கறவையும் கூட்டிகிட்டே வரும். பருத்தி புண்ணாக்கே போட்டாலுமே நீங்கள் தங்கமானதே போட்டாலும் மாடு தீவனம் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சேர்த்தா தான் அந்த சொரப்பு டெம்பர் கிடைக்கும் எந்த மாடும். அது என்ன கம்பெனினா ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்துக்கணும். ஒன்றே காரங்க எது வேணுமோ சந்தோஷமாக. நன்றி.